எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் தமிழ்நாட்டிற்கு வஞ்சகம் செய்தவர்கள் என்று மு.க.ஸ்டாலின் கடிந்துரைத்துள்ளார். திருச்சியில் பரப்புரை கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், பாஜக ஆளும் மாநிலங்களில் இருப்பது போல மதக்கலவரங்களில் தமிழ்நாட்டில் இல்லை என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ்நாடு அமைதியான மாநிலமாக இருப்பதால் தான் முதலீடுகள் குவிந்து வருவதாகவும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெண்கள் அவர்களுக்கு பிடித்ததை வாங்கிக் கொள்வதற்கே 8000 ரூபாய் கூப்பன் திட்டம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்துள்ளார். கலைஞர் கொடுத்த டிவி 20 ஆண்டுகளாக நிலைத்திருந்ததாகவும், அதிமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் தற்போது காய்லான் கடையில் பயனற்றிருப்பதாகவும் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக செய்கிற ஒவ்வொரு திட்டமும் தரமானதாக இருக்கும். எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 தேர்தலின் போது கலர் டிவி வழங்குவோம்னு சொன்னார். 2006ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதமே கலர் டிவி வழங்குகிற அந்த விழாவை தொடங்கி 1.5 கோடிக்கு அதிகமான நம்முடைய தமிழர்களுடைய வீடுகளுக்கு கலர் டிவியை வழங்கணும். கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆச்சு. இன்னைக்கும் பல வீடுகளில் கலர் டிவியா மட்டுமல்ல, கலைஞர் டிவியா அது நிலைச்சு நிற்குது. இதுக்கு பேர் தான் குவாலிட்டி. இதுவே அதிமுக ஆட்சியில் மிக்சி கொடுத்தாங்க, கிரைண்டர், மின் விசிறி கொடுத்தீங்களே, என்னாச்சு? காய்லாங்கல்ல இருக்கு. சிறுபான்மை சமூகத்துக்கும் இலங்கை தமிழருக்கும் துரோகம் இழைக்கக்கூடிய வகையில் குடியுரிமை திருத்த சட்டத்தை மாநிலங்களவையில் ஆதரித்து அதை நிறைவேற துணை போன கட்சி தான் அதிமுக. ஏன், இவங்களோட சேர்ந்து பாட்டாளி அன்புமணி ராமதாஸும் ஆதரவாக வாக்களித்து துரோகம் செஞ்சார். இவங்களால தான் சிறுபான்மையினருக்கு எதிரான அந்த சட்டமே மாநிலங்களில் நிறைவேறுச்சு.